ஐயா, இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள், அன்பு வழி நடப்பதற்குரிய அறிவை கொடுங்கள். ஐயாவளி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஐயாவளியினுடைய பதிகள் தாங்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் ஐயாவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஐயாவளியினருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு 194 வருடங்களுக்குள் இவ்வளவு பெரிய எழுச்சியை எந்த ஒரு அமைப்பும் பெற்றிருக்க முடியாது. ஆலயத்துக்குள்ளே அனுமதித்து ஆண்டவனை வழிபடக்கூட தகுதி இல்லாதவர்கள் என்று நம்மை எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஐயா உதயமானவுடன் ஒரு 10 மாதங்களாக நாட்டு நடப்புகளை பார்த்துவிட்டு ஆடவர்கள் அடிமை அல்ல, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என தலையிலே தலைப்பாகை தவிர்த்து கொண்டு தாய்மார்கள் மார்பை மறைக்கிற மேலாடையோடு வர வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஆரம்பித்தார். பூஜை புனஸ்காரம் செய்கிற பூஜாரிகள் உயர்ந்தவர்கள் என்றும் நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்றும், அரை வயது பெண்கள் கூட ஆகாயத்தை பார்ப்பது ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால் தான் என்று அகிலத்திரட்டு அம்மானையிலே சொல்லப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஐயா பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஐயாவினுடைய ஆலயங்களுடைய கதவுகள் பெண்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட வம்பை அழிப்பதற்காக உருவாக்கிய அமைப்பு என்று உலகத்திற்கு எடுத்து சொல்லுவோம். போர் நடந்து கொண்டிருக்கிறது. வாழுவதற்கு பிறந்த மனிதன் மற்றொரு மனிதனால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஐயா உண்டு தாளக்கிடப்பாறை தற்காத்தில வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியினுடைய காலடி தொழுது பணிந்து ஐயாவினுடைய 194வது உதய தின விழாவை நம் இதயமெல்லாம் மகிழும்படி கொண்டாடிவிட்டு இன்று ஐயாவினுடைய அவதார மாதமான மாசியிலிருந்து பங்குனி மாசத்திற்கு வந்திருக்கிறோம். ஐயாவளி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஐயாவளியினுடைய பதிகள் தாங்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் மக்கள் மிகச் சிறப்பாக ஐயாவினுடைய உதய தினத்தை கொண்டாடினார். ஐயாவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஐயாவளியினருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு பல்வேறு நிலைகளிலே அவர்கள் நமக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். மகிழ்ச்சி. தமிழகம் மட்டுமல்லாமல் மும்பை நகரத்தில் இருந்த ஐயா வழிபாட்டு தலங்களில் எல்லாம் ஐயாவினுடைய உதய தின நிகழ்ச்சி நடந்ததை பார்க்கிற போது
நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். 194 வருடங்களுக்குள் இவ்வளவு பெரிய எழுச்சியை எந்த ஒரு அமைப்பும் பெற்றிருக்க முடியாது. ஐயாவளி 1008 மாசி 20 ஐயா உதயமானதிலிருந்து இந்த வழிபாட்டு நடைமுறைகள் உருவானது. ஐயாவளியினுடைய தாக்கம் அந்த காலகட்டத்தில் நம் மக்களிடையே இருந்த பல்வேறு சமுதாய பாகுபாடுகளை, சமூக அநீதிகளை இல்லாமல் ஆக்கி இருக்கிறது என்பது பெருமை. மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்றும் பார்க்கக்கூடாதவர்கள் என்றும் ஆலயத்துக்குள்ளே அனுமதித்து ஆண்டவனை வழிபடக்கூட தகுதி இல்லாதவர்கள் என்று நம்மை எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் ஐயா இதனுடைய வருகை வருகிறது. ஐயா உதயமானவுடன் ஒரு 10 மாதங்களாக நாட்டு நடப்புகளை பார்த்துவிட்டு 6 ஆண்டு தவத்திலே ஐயா இப்பொழுது இருக்கிற வடக்கு வாசலிலே தவ நிலையிலே இருக்கிறார். அன்று பிரிக்கப்பட்டு அடித்தமர்த்தப்பட்ட 18 ஜாதி மக்களும் ஐயாவை வந்து தொழுகிறார்கள். ஐயாவினுடைய அருள் உபதேசங்களை பெற்று ஒரு புரட்சி சமுதாயம் அன்றிலிருந்து உருவானது. ஒரு மிகப்பெரிய சமூக மறுமலர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அன்று ஆடவர்கள் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று வகைப்படுத்தப்பட்டவர்கள் முட்டுக்கு கீழே முழு வேட்டி கட்ட முடியாது. தோளிலே ஒரு துண்டை அணிய முடியாது. அடிமைகள் போல இடுப்பிலே வைத்துக் கொண்டுதான் தலை தாழ்ந்து நிற்க வேண்டும் என்கிற நிலைமை. அதுபோல தாய்மார்களும் இடுப்புக்கு மேலே ஆடை அணிய முடியாமல் திறந்த மார்பகத்தோடு தான் வாழ வேண்டும் என்ற நிலை. முட்டுக்கு கீழே அவர்கள் ஆடை அணிய முடியாமல் உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி என்னுடைய மக்கள் முழு ஆடை தரித்து வர வேண்டும். ஆடவர்கள் அடிமை அல்ல, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். எனவே தலையிலே தலைப்பாகை தவிர்த்து கொண்டு தலை நிமிர்ந்து வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய புரட்சியை ஐயா உருவாக்கினார். அதுபோல தாய்மார்கள் மார்பை மறைக்கிற மேலாடையோடு வர வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஆரம்பித்தார். தொட்டால் தீட்டு என்கிற தீட்டு ஆலயங்களுக்குள்ளே இருந்தது. எனவேதான் புனித பொருட்களை எல்லாம் தூக்கி எறிகிற ஒரு நடைமுறை இருந்தது. பூஜை புனஸ்காரம் செய்கிற பூஜாரிகள் உயர்ந்தவர்கள் என்றும் நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்றும், நம்மை தொட்டால் அவர்களுக்கு தீட்டு வந்து விடும் என்றும் ஒரு நிலைப்பாடை வைத்திருந்தார்கள். இதை மாற்றுவதற்காகத்தான் ஐயா தொட்டால் தீட்டு ஐயாவளிக்குள் இல்லை என்பதற்காக தொட்டு நாமமிடுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி தந்தார். எனவே ஐயா அன்று உருவாக்கி தந்த இந்த சமுதாய மறுமலர்ச்சியோடு பெண் விடுதலையும் ஐயாவால் தான் இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார். ஐயாவினுடைய திருவருகைக்கு முன்னால்
ருதுவான பெண்கள் வீட்டிற்கு வெளியே வர முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருந்தது. அகில திரட்டிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரை வயது பெண்கள் கூட ஆகாயத்தை பார்ப்பது ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால் தான் என்று அகில திரட்டு அம்மானையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஐயாவினுடைய வருகை பெண்களுக்கு கொடுக்கிற உரிமையையும் பெற்று தந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் மிக பிரபலமாக இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் பெண்கள் சபரிமலைக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும், அது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று அந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த மனுக்கு எதிர்மனு கொடுத்த அரசும் எல்லா அரசுகளும் அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தான் எடுத்து நீதிமன்றமும் உத்தரவிட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு மதிக்கப்படவில்லை, மிதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் என்னிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். சபரிமலையிலே பெண்களை அனுமதித்தாலும் அங்கே அனுமதி மறுக்கிறார்களே, இதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது நான் சொன்னேன், அவர்கள் அவர்களுடைய சம்பிரதாயத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஐயா பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஐயாவினுடைய ஆலயங்களுடைய கதவுகள் பெண்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற ஆலயங்களை கூட பெண்கள் பணிவிடை பார்த்து நடத்தலாம் என்கிற உரிமையும் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே அங்கே செல்வதற்கு நீங்க முயற்சிப்பதை விட்டு இங்கே வாருங்கள் என்று அழைப்பையும் விட்டேன். அந்த அளவுக்கு சமுதாயத்திலே பல தாக்கங்களை தந்து சமுதாய கொடுமைகளை எல்லாம் தகர்த்தெறிந்த ஒரு வழிபாடு ஐயாவினுடைய வழிபாடு. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. எனவேதான் நாம் பார்ப்போமே, ஆனால் இந்த மனித உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த உரிமைகளில் பல உரிமைகளை 1944 பிறகுதான் உலகம் அங்கீகரித்து சட்டத்தின் வழியாக அவைகளெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடை எடுத்து சொன்னார். ஆனால் 194 வருடத்திற்கு முன்னதாகவே ஐயா அந்த உரிமைகளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஐயா வழி படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒவ்வொரு நிலைப்பாடையும் எதிர்த்து சீர்திருத்த கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை, சமுதாய மறுமலர்ச்சிக்குள்ள கருத்துக்களை ஐயா வழி எடுத்து சொல்லி இருக்கிறது. அதை இப்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நாம் பொதுவாக இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட ஐயாவினுடைய 194வது உதய தின விழாவிலே நாங்கள் ஐயாவினுடைய வழி நடப்போம், ஐயா எடுத்து சொன்ன வகையில் சமுதாய மறுமலர்ச்சிக்கு நாங்கள் உழைப்போம் என்கிற உறுதிப்பாட்டை அவர்களுடைய வாழ்த்துதலோடு பலர் தந்திருப்பதை நாம் பத்திரிகை வாயிலாக பார்க்கிற போது உள்ளபடியே இந்த 194 வருடத்தில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அடுத்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள் ஐயா வழியினுடைய தனி பெருமையை, தனி தகுதியை
எல்லா அமைப்புகளை விடவும் இது கட்டுக்கோப்பான அமைப்பு. இந்த அமைப்பு ஒற்றுமையோடு உலக அமைதிக்கு உழைக்கிற அமைப்பு, அன்பை போதிக்கிற அமைப்பு, வம்பை அழிப்பதற்காக உருவாக்கிய அமைப்பு என்று உலகத்திற்கு எடுத்து சொல்லுவோம். அதை எடுத்து சொல்லுகிற வகையில் இன்று ஐயாவினுடைய 194வது உதய தினம் வருகிற போது உலகம் ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருந்தது. வேதனையான உலகத்தில் போர் மேகம் சூழ்ந்திருந்தது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. வாழுவதற்கு பிறந்த மனிதன் மற்றொரு மனிதனால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. இது வேதனை. எனவே இந்த காலகட்டத்தில் நான் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதெல்லாம், ஐயா இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள், அன்பு வழி நடப்பதற்குரிய அறிவை கொடுங்கள், போரை துறந்து அன்பை போதித்து இந்த நாட்டிற்கு நன்மை தரக்கூடிய வழியில் அமைதியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நல்ல புத்தியை அவர்களுக்கு கொடுங்கள் என்று ஐயாவினுடைய உதய தினத்தை நினைத்து என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிற இந்த நேரத்தில் நான் எல்லோரையும் வேண்டுகிறேன். உலக தலைவர்களை எல்லாம் இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். அன்பு, அன்பு, அன்பால் தான் எதையும் சாதிக்க முடியும், வம்பால் சாதிக்க முடியாது என்று ஐயா சொல்லி இருக்கிறார். வம்பான மாத்தாரை வளர்த்தே அறுப்பேன் என்று சொல்லுகிறார். வம்பு செய்யக்கூடியவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது அகில திரட்டு சொல்லுகிற செய்தி, ஐயா தருகிற செய்தி. எனவே அன்பு பாராட்டுவோம், தர்மம் காப்போம், தர்மயுக வாழ்வு வருவதற்கு ஐயாவினுடைய பிள்ளைகள் எல்லாம் அன்பை போதித்து வாழுவோம், வெல்வோம், கலி அடைவோம், தர்மயுக வாழ்வு ஐயா உண்டு.